2009 மே 18 ஈழப்போரில் தமிழ் மக்களுக்கு என்ன நடந்தது? அந்த காலத்துல இலங்கையில் போர் நடக்குது என்பதே மட்டும் உலகம் கேட்டது. ஆனா அந்த போருக்குள்ள சிக்கி இருந்த சாதாரண மக்களோட வாழ்க்கை எப்படி இருந்தது? அந்த இடத்துல இருந்து அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் அந்த வலி. முள்ளிவாய்க்கால் ஒரு சின்ன இடம், ஆனா அந்த மண்ணில் ஆயிரக்கணக்கான மக்களின் கனவுகள் புதைந்து போனது. அந்த இடத்தில் இருந்தது போராளிகள் மட்டுமில்லை, குழந்தையை கையில் தூக்கி கொண்டு ஓடிய அம்மா, என் குடும்பம் மட்டும் உயிரோட இருக்க வேண்டும் என்று பயந்த அப்பாவும், என்ன நடக்குது என்று தெரியாமலே அழுத சின்ன குழந்தைகளும் மண்ணில் விதைக்கப்பட்டனர். நாளைக்கு நாங்கள் இருப்போமா இல்லையா என்ற பயத்தில் மக்கள் வாழ்ந்தார்கள். ஒருவேளை சாப்பாடு கிடைக்குமா தெரியாது, தண்ணீர் கிடைக்குமா தெரியாது, ஆனால் உயிரை மட்டும் காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் எல்லோரின் ஆசை. பல பேர் அந்த கடைசி நாட்களில் உறவினர்களை இழந்தார்கள், சில பேர் காணாமல் ஆக்கப்பட்டனர். ஒவ்வொரு வருடமும் மே 18 வந்தால் ஈழத் தமிழர்களுக்கு திகதி மட்டுமில்லை, அது ஒரு நினைவு பலி. மக்களுக்கு நடந்த சொல்ல முடியாத ஒரு அநீதி. மெழுகுவர்த்தி ஏற்றுவது, மௌனமாக நிற்பது, அது அரசியல் காரணத்துக்காக மட்டுமில்லை, உயிரிழந்த சாதாரண மக்களை மறக்க கூடாது என்று மனதில் இருந்து வருகிற ஒரு உணர்வு. மே 18 17 ஆண்டுகளை கடந்து விட்டோம். இந்த அழிவுக்கு நீதி கிடைக்குமா?